என் பையன் படிக்கிற ஸ்கூலில் இன்றைக்கி ஃபீல்ட் ட்ரிப் கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஃபீல்ட் ட்ரிப் வந்து ஒரு அக்வேரியம் ஷாப்புக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஏன்னா ப்ளே குரூப் படிக்கிறதுனால. ஸ்கூல் முடிச்சுட்டு பிக்கப் பண்ண போகும்போது எல்லா பேரண்ட்ஸ் கையிலையும் இந்த மாதிரி 2 ஃபிஷ் போட்டு அதை ஒரு கவரில் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. இது வந்து பேரண்ட்ஸ் கையில் தான் கொடுத்துருந்தாங்க. பட் எங்கள் குட்டி வந்துட்டு ஸ்கூல் வாசல்லே அதை அழுது அடம் பிடிச்சி என் கையிலேருந்து வாங்கிட்டாரு. இது எப்படி பத்திரமா வீடு போய் சேருங்கிற பயத்திலே தான் வந்தேன். ஆனால் எப்படியோ வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திட்டோம். ஆனால் அது இவன் கையில் படாத பாடு பட்டுட்ருக்குது. இப்படி தான் வந்ததுலேருந்து இதே மாதிரி குளிக்க பண்ணிகிட்ருக்குறான். நான் கூட அது என்னாச்சு என்ன பாருங்கள் அசைவே இல்லாமல் இருக்கவும் என்னாச்சு அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் நான் கையில் வாங்கி பார்த்த பிறகு ஓகே அது கொஞ்சம் சுற்றுச்சு, உயிரோடு தான் இருக்குது. பட் இதை எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தான் தெரில. எனக்கும் ஃபிஷ்லாம் வளர்த்து பழக்கம் இல்லை. பட் இதை வந்து ஏதோ ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை பக்கெட்லேயோ போட்டு வச்சா அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறதும் கரெக்டாக தெரில. ஸோ உங்களுக்கு ஏதாவது இதுக்கு முன்னாடி அனுபவம் இருந்துச்சுன்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதை எப்படி வளர்த்துறது, இதை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்ல, அதுக்காக. தேங்க்யூ.